எல்கேஜி. முன்னாடியெல்லாம் ப்ளே ஸ்கூல், ப்ரீகேஜி இப்படி ஒரு செட்டப்பே கிடையாது. நான்லாம் எல்கேஜி போகும்பொழுது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னோட எல்கேஜி மேமோட பேர் லிடியா. அண்ட் அவங்களோட ஸ்மைல், அவங்க தான் எனக்கு யூகேஜிக்கும் வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் வேணும் அப்படின்னு லிடியா மேம், பீனா மேம்னு 2 பேருக்காக அவ்வளோ அழுதுருக்கேன்னு எங்கள் அம்மா இப்போ கூட சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ சின்ன வயசில் எல்கேஜி பற்றி என்ன உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வயசில் எனக்கு சூப்பராக பண்ணேன் அப்படின்னா உடனே ஒரு 3 ஸ்டார்ஸும் ஒரு ஸ்மைலையும் போட்டு தருவாங்க. அதை வாங்குறதுக்கு அவ்வளோ நடக்கும் கிளாஸில். அது வாங்கிட்டா அன்றைக்கி நான் ஏதோ இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என் குழந்தைய நான் போய் எல்கேஜியில் விடுறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ்வளோ பெரிய சர்க்கிளை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம லைஃப்பில் முடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என் அம்மா என் கூட ஸ்கூலுக்கு வந்த காலம் போய் இப்போ நான் என் குழந்தை கூட போகிறேன். இன்றைக்கி இவங்களோட ஸ்கூல்ஸ், இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நிறைய மாறி இருக்கு. அதெல்லாம் நாமளும் அடாப்ட் பண்ணணும். நம்ம குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லையே, என்னோட குழந்தை என்னை விட ஜாஸ்தியாக நிறைய விஷயம் புதுசாக இந்த வயசுலேயே கற்றுக்கிறாளே அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. நீங்களும் உங்களோட குழந்தைய கொண்டு ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வேறு என்னென்ன விஷயங்கள் உங்கள் தலையில் ஓடும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.